ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே ஒரு பிரேக்கிங் நியூஸ் பார்த்துருப்பீங்க. அந்த நியூஸ் எல்லாமே நம்மளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. டே பை டே ஒவ்வொரு அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது. திடீர்னு நம்மளுடைய ஸ்டேட் கோட்டால இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு அப்புறம் தான் நடத்துவோம், நாளை தொடங்குகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு அப்டேட்லாம் கொடுத்தாங்க. ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 2 டேஸாக உங்களுக்கு எந்த நியூஸை பற்றின அப்டேட்டுமே நான் கொடுக்கல. பிகாஸ் இட்ஸ் டோட்டலி அட்டர் வேஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய மனசை கவலைப்படுத்துகிற மாதிரி எதையுமே சொல்கிறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தால் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஆனால் இவங்க போடுற குழப்பத்தில் நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறது தெரியல. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இதையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி ஹஸ் நாட் yet notified the NEET UG and PG counseling schedule because என்ன ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, they are not finalizing this seat matrix அப்படிங்கிறாங்க. what do you mean by seat matrix அப்படின்னீங்கன்னா கேட்டீங்கன்னா, சீட் மேட்ரிக்ஸ்ங்கிறது நம்ம கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காலேஜ்லயும் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எல்லா கம்யூனிட்டிக்கும் அந்தந்த கோர்ஸுக்கு எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஏன்னா அதை பார்த்து தான் எந்த காலேஜ்ல நம்ம கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்குதோ அதை நம்ம ஃபில் பண்ணாதான் நம்மளுக்கு சீட் அலோகேட் ஆகும். ஸோ அதை இன்னும் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணல. ஸோ ஃபைனலைஸ் பண்ணாததுனால தான் நாங்கள் இன்னமும் இந்த கவுன்சிலிங் எப்போ தொடங்க போறதை பத்தி நாங்கள் அப்டேட் கொடுக்காம இருக்கிறோம். ஸோ இயர்லியரா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, ஜூலை 6ஆம் தேதிக்கு மேல நீங்க கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுங்கன்ட்டாங்க. பட் வை எம்சிசி இஸ் டிலேயிங் தட்? ஏன் இவ்வளவு டிலே பண்ணணும்? தேவையே கிடையாது. ஸோ இது இப்போ நம்மளுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்னா என்னன்னா, நீங்க 12th எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம் டைம் டேபிள் ஒரு போர்டு எக்ஸாம்ல இருந்து போர்டு இதுல இருந்து நம்மளுக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்ல இந்த எக்ஸாம் நடக்கும், இந்த டைமிங்ல அப்படிங்கும் போது நம்ம போய் எக்ஸாம் எழுதுவோம். அதே மாதிரி இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது கவுன்சிலிங் டைம் டேபிள். இதை எந்த ரவுண்ட் எந்த ரேங்க்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்போ கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஷெட்யூலேவும் எம்சிசி ஜூலை லாஸ்ட் வீக் தான் நாங்க தெரியப்படுத்துவோம். ஐ மீன் ஜூலை 3rd வீக்ல தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 3rd வீக் அப்படின்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் எப்போ தொடங்குவாங்க, அதான் கவுன்சிலிங் ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டா நெக்ஸ்ட் வீக் தொடங்குவாங்க. ஸோ இது 3rd வீக்கா இருந்துச்சுன்னா மைட் பி நம்மளுக்கு ஜூலையோட லாஸ்ட் வீக் கவுன்சிலிங் தொடங்கலாம். ஆர் எல்ஸ் ஆகஸ்ட் 1st வீக் ஆல் இந்தியா கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும். ஸோ ஆல் இந்தியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடந்த 1 வீக் கழிச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங், அதாவது தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டோடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் தொடங்கிடுவாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது உண்மையை சொல்ல போனா ஸ்டூடெண்ட்ஸோடைய லைஃப்ல ரொம்ப விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு அப்டேட் சரியா இல்லாம நியூஸை ரிலீஸ் பண்றது நிறைய நம்மளுக்கு அது மன அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ அதனாலதான் எனக்கு டு பி ஹானஸ்ட் இந்த 2 டேஸா எனக்கு இந்த பத்தின அப்டேட்டை கொடுக்கறதுக்கு பெரிய இது இல்லை. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எப்ப நடக்குங்கிறீங்க. பட் என்னால இதுல இருந்து ஒரு விஷயத்த ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னா, என்ன நடந்தாலும் இப்போ இன்ஜினியரிங் உடைய ரேங்க் லிஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கவுன்சிலிங் ஷெட்யூலுமே தெரியல. ஸோ ஒட்டுமொத்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆகட்டும், பேராமெடிக்கல் ஆகட்டும், அல்லது தனுவாஸ் ஆஃபர் பண்ற எல்லா கவுன்சிலிங்குமே யாரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, மெடிக்கல் கவுன்சிலிங் எம்சிசி எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இதுல ஒரு விஷயம் நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணணும் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நடக்கும். பட் ஆனா நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப பேஷன்ஸா பொறுமையா இருக்கணும். பட் அப்படி நடக்கிறதுனால நம்ம பேஷன்ஸா பொறுமையா இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு நிறைய பேருக்கு சீட்ஸ் கிடைக்குங்கிறது நிறைய வீடியோல சொன்ன மாதிரி தான் திருப்பியும் சொல்றேன். ஸோ இதே பேஷன்ஸோட இருங்க. டெய்லி டே பை டே ஒவ்வொரு நியூஸ் சொல்றாங்க, அதை நினைச்செல்லாம் டிப்ரெஷன் ஆகாதீங்க. இருக்கிற இந்த டைமிங்ல ரிலாக்ஸா கூலா இருங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்ட்டு கிராஸ் த ஃபிங்கர் வச்சுக்கோங்க. நான் கிராஸ் த ஃபிங்கர் வச்சுட்டு தான் இப்போ இந்த வீடியோவே பேசிட்டு இருக்கிறேன். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் டிப்ரெஷன் ஆகாதீங்க, ஆன்சிட்டி ஆகாதீங்க, பேனிக் ஆகாதீங்க, கூலா ரிலாக்ஸா இருங்க. எல்லாமே நம்மளுக்கு நல்லதே நடக்கும். லெட்ஸ் வெயிட் ஃபார் நம்மளுக்கு இந்த ஜூலை 8ஆம் தேதி என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது நம்மளுடைய இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட ரேங்க் லிஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ஜூலை 16ஆம் தேதிக்கு மேல நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆல்சோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் நடந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா நம்மளுக்கு நடக்கும். அதை ஒரு பாசிட்டிவிட்டியோட நம்ம நினைப்போம். அப்படியே நடக்கணும், நம்ம எல்லாருமே நினைச்சோம்னா அப்படியே நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதை நம்புவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.